ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பால்வாடின்னு சொல்லுவோம்ல, அங்கன்வாடி அவங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டில் இருந்து குழந்தைங்கள விடுவோம்ல, அந்த டீச்சர் வேலை, ஆயம்மா வேலை, இந்த மாதிரி 10th 12th படித்தவங்களுக்கு ஆயம்மா வேலையும், 12th படித்தவங்களுக்கும் டீச்சர் வேலையும் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. நீங்களும் எழுதி போட முடிகிறவங்க எழுதி போடுங்க. கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்க டேட் 23 ஏப்ரல் 23 வரைக்கும் இருக்குது. நீங்கள் முடிஞ்சவங்க, இந்த மாதிரி ஆசைப்படுறவங்க, வேலைக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, நம்ம குழந்தைங்களையும் வீட்டில் வச்சுக்கிட்டே நம்ம பார்க்கலாம். அந்த வேலையை மெயினாக நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி வேலை கிடச்சிச்சின்னா பாருங்கள். இதோடைய எப்படி பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள அங்கன்வாடியில் போய் கேட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம எழுதி போடலாம் அப்படின்னு சொல்லி, மதுரையில் எந்தெந்த ஊர்லன்றது அவங்க பால்வாடி டீச்சர்ட்டையே நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு புரிகிறபடி. அதோடைய ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது இ-சேவை மையத்தில் கேட்கலாம், இல்லாட்டி பால்வாடி டீச்சர்ட்டையே நம்ம கேட்கலாம். ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது எப்படின்ட்டு எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணி இந்த மாதிரி போய் அவங்க எங்கே அந்த அங்கன்வாடிக்கு எடுக்கிற இடத்துல சொல்கிற இடத்துல நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவங்க நம்மளோட இதை எடுத்துக்கிட்டு கிடைக்கிறவங்களுக்கு, லக் இருக்கவங்களுக்கு கிடைக்க தான் செய்யும் கன்ஃபார்மாக. இது ரொம்ப நாளாக அந்த யூடியூப் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பொய்யான டேட்டாக தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்மாக எடுக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. அங்கன்வாடியிலேருந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி பால்வாடி டீச்சருமே நிறையா வீடியோஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. நிறையா பேர் போகிறவங்க அம்மாக்கள், எல்லா குழந்தைங்களுடைய அம்மாக்கள்கிட்டையுமே சொல்லி தான் விடுவாங்க டீச்சருங்க. அவங்களுடைய கடமை சொல்கிறது. கிடைக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சி தான் ஆகும். நம்ம முயற்சி பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே வீணாகாது. இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் நம்ம ட்ரை பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். முடிஞ்சவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும். எனக்கு யூஸ் ஆகலை. நான் எழுதி போட்டிருக்கேன். இப்போ தான் எழுதி போட்டிருக்கேன். ஏற்கனவே எழுதி போட்டு கிடைக்கல. இந்த பால்வாடியில் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நம்மளுக்கு லக்கு தான். குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வீட்டிலே இருக்கிறது. கணவர் வருமானம் எவ்வளோ தான் இருந்தாலும் பெண்களுடைய இது வேலை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் யாருக்குமே இருக்க தான் செய்யும். அதுபோல் தான் நீங்களும் முடிஞ்சவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். பால்வாடின்ற வேலை குழந்தைங்கள நம்ம விடுறோம்ல, பால்வாடி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு நம்ம வளர்த்துட்டு போய் முட்டை, மாவு இந்த மாதிரி வாங்குவோம்ல, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி வேலை பால்வாடி அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க, சத்துணவு அதுன்னு சொல்லுவாங்க. அந்த வேலைக்கு தான் முடிஞ்சவங்க பால்வாடி டீச்சர்கிட்ட போய் கேட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி, ஃபார்ம் எங்கே டீச்சர் கிடைக்கலன்னா நம்ம இ-சேவை மையத்தில் போய் நம்ம கேட்டுக்கலாம். ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம எங்கே கொடுக்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நம்ம போய் கொடுக்கணும். அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த மாதிரி இடங்கள் இருக்கும். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என்னை வச்சு யாருக்காவது யூஸ் ஆனால் ஆகிட்டு போகுது. வேலை கிடைக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். அந்த ஒரு நன்றிக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.